சீன அதிபர் ஜி ஜின்பிங் எங்க போனாரு? கொஞ்ச நாளா அவரை வெளியே பார்க்க முடியலையே. அவருடைய ஆட்சி முடிவுக்கு வருதா? ராணுவத்தினுடைய துணையோட அவருடைய பதவி பறிக்கப்படுதா? இப்படி பல்வேறு சந்தேகங்கள் எழுந்திருக்கு. அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இது டிகோட் பை வெங்கட். ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. ஜி ஜின்பிங்க்கு என்ன ஆச்சு அப்படிங்கறத பாக்குறதுக்கு முன்னாடி முதல்ல சீனாவினுடைய பொலிட்டிக்கல் ஸ்ட்ரக்சர் என்ன அப்படிங்கறத பார்க்கணும். அந்த பொலிட்டிக்கல் ஸ்ட்ரக்சர் இந்தியாவுக்கு ரொம்ப புதுமையானது அப்படிங்கறதுனால நான் அது ரொம்பவே சிம்பிளிஃபைடா உங்களுக்கு கொடுக்க முயற்சி பண்றேன். சைனாவை பொறுத்த வரைக்கும் சிங்கிள் பார்ட்டி டாமினன்ட்ல தான் அங்க அரசாங்கம் நடந்துட்டு இருக்கு. அதாவது இந்தியா மாதிரி பாஜக இல்லைனா காங்கிரஸ் இல்லைனா ஒரு கூட்டணி ஆட்சின்னு வெவ்வேறு கட்சிகள் அங்க ஆட்சி அமைக்க முடியாது. கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் சைனா அந்த கட்சி தான் அந்த நாட்டையே கண்ட்ரோல்ல வச்சிருக்காங்க. அதை தாண்டி பல்வேறு கட்சிகள் இருக்காங்க. அவங்களால நேரடியாக ஆட்சிக்கு வர முடியாது. அவங்க சிபிசின்னு சொல்லப்படுற கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் சைனா அவங்களுடைய அந்த லீடர்ஷிப்பை ஏத்துக்கிட்டு செயல்படுற மாதிரி தான் அங்க அந்த அரசியலமைப்பு உருவாக்கப்பட்டிருக்கு. சிபிசியினுடைய பொதுச் செயலாளராக இருக்கிறவங்களுக்கு உச்சபட்ச அதிகாரம் இருக்கும். அவங்க தான் பிரசிடென்டாகவும் இருப்பாங்க. இப்போ அதிபராக இருக்கிற ஜி ஜின்பிங்கும் இந்த சிபிசி கட்சியினுடைய பொதுச் செயலாளராக தான் இருக்காரு. சிபிசியினுடைய முக்கியமான அதிகார மையம் அப்படிங்கிறது பொலிட் பியூரோ ஸ்டாண்டிங் கமிட்டி. இந்த பொலிட் பியூரோ ஸ்டாண்டிங் கமிட்டிக்கு அடுத்த முக்கியமான அமைப்பு பொலிட் பியூரோ. அதுக்கு பிறகு இருக்கிறது சென்ட்ரல் கமிட்டி. இப்படி பல்வேறு படிநிலைகள் இந்த கட்சியில இருக்கு. அதனுடைய உச்சத்துல இருக்கிறது தான் பொதுச் செயலாளர். இந்த பொதுச் செயலாளர் தேர்தல் அப்படிங்கிறது பார்ட்டியினுடைய காங்கிரஸ் சொல்லப்படுற அந்த கூட்டத்துல முடிவெடுக்கப்படும். தேர்தல் மூலமாக வாக்கெடுப்பு நடத்தப்படும் அப்படிங்கிறது வெளிப்படையாக சொல்லப்படுற விஷயம். ஆனால் கட்சியில இருக்கிற அதிகார மையங்கள் எல்லாருமே ஒன்னா சேர்ந்து இவரை தான் அடுத்து நம்ம பொதுச் செயலாளராக ஆக்கணும் அப்படின்னு சொல்லி உட்கட்சிக்குள்ளேயே பெரிய போட்டி நடத்தி தான் அந்த பொதுச் செயலாளரை தேர்ந்தெடுப்பாங்க. ஆக மொத்தம் கடைநிலையில இருக்கிற அந்த கட்சியை சேர்ந்தவங்களுக்கு பெரிய அதிகாரம் பொதுச் செயலாளரை தேர்ந்தெடுக்கிறதுல இருக்காது. உச்சபட்சத்துல இருக்கிற முக்கியமான நபர்கள் கூடிதான் ஒரு பொதுச் செயலாளரை தேர்ந்தெடுக்கிறாங்க. அதுக்கு அந்த பொதுச் செயலாளர் வேட்பாளராக இருக்கிறவரோ சரி, பொதுச் செயலாளராக ஆகணும்னு நினைக்கிறவரும் சரி, அவருக்கு உள்ள அந்த கட்சிக்குள்ள எவ்வளவு தூரம் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பொறுத்து தான் அவரால் பொதுச் செயலாளராக ஆக முடியும். அதுக்காக எல்லா நேரமும் இப்படி மறைமுகமாகவும் பேரம் பேசி மட்டுமே இந்த தேர்தல் நடக்குதா அப்படின்னு கேட்டா இல்ல. பலமுறை வெளிப்படையாகவும் பொதுச் செயலாளர்களுடைய தேர்தல் முறை அப்படிங்கிறது நடந்திருக்கு. சிபிசிக்கு அடுத்து மிக முக்கியமான அதிகார மையமாக இருக்கிறது சென்ட்ரல் மிலிட்டரி கமிஷன், அதாவது சிஎம்சின்னு சொல்லுவாங்க. இங்கதான் சீன ராணுவம் தொடர்பான அனைத்து முக்கியமான முடிவுகளும் எடுக்கப்படும். கிட்டத்தட்ட ராணுவத்தினுடைய ஹை கமாண்ட் டிசிஷன் மேக்கிங் அத்தாரிட்டி அப்படின்னு சொல்லலாம். இதனுடைய தலைவராக இருப்பவரும் ஜி ஜின்பிங் தான். அதாவது சிபிசியினுடைய பொதுச் செயலாளராக அவர் இருப்பாரு, மிலிட்டரியினுடைய அந்த ஹை கமாண்ட்லயும் அவர் இருப்பாரு, சீனாவினுடைய பிரசிடென்டாகவும் ஜி ஜின்பிங் இருப்பார். ஒட்டுமொத்தமா கட்சி, ஆட்சி, மிலிட்டரி மூணுத்தையுமே தன்னுடைய கண்ட்ரோல்ல வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்படி ஒரு சிஸ்டம் அங்க பின்பற்றப்படுது. சிஎம்சியினுடைய தலைவராக ஜி ஜின்பிங் இருந்தாலும் அவருக்கு பிரசிடென்ட் அப்படிங்கிற ஒரு பொறுப்பும் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அப்படிங்கிற ஒரு பொறுப்பும் இருக்கிறதுனால சிஎம்சியில அடுத்த இடத்துல இருக்கிற வைஸ் சேர்மன் அவருக்கு தான் மிக முக்கியமான பொறுப்புகள்லாம் இருக்கு. முடிவெடுக்க வேண்டிய இடத்துல மட்டும்தான் ஜி ஜின்பிங் வருவாரே தவிர மற்றபடி ராணுவத்துல நடக்கிற முக்கியமான விஷயங்களை எல்லாம் தன்னுடைய கண்ட்ரோல்ல வச்சிருக்கிறது அங்க இருக்கிற வைஸ் சேர்மன் தான். இப்போ வைஸ் சேர்மனாக இருக்கிறவர் ஜாங் யூக்சியா அப்படிங்கிறவர் தான். சிஎம்சில இருக்கிற முக்கியமான தலைவர்கள், முக்கியமான அதிகாரிகள் எல்லாம் பார்ட்டியினுடைய பொலிட் பியூரோலையும் இருக்காங்க, சென்ட்ரல் கமிட்டிலையும் இருக்காங்க. அவங்களுக்கும் ஆட்சி அதிகாரத்துல ஒரு இடம் கொடுக்கப்படுது. இந்தியாவில் நாடாளுமன்றம் போல சீனாவில் நேஷனல் காங்கிரஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு இருக்கு. இந்த அமைப்பு தான் நாட்டினுடைய ஆட்சி அதிகாரத்தை ஃபுல்லா நிர்வகிக்கிறாங்க. இந்தியாவில் என்ன பண்ணுவாங்க, நாடாளுமன்றத்துல எம்பிக்கள் இருப்பாங்க. ஆனா சீனாவை பொறுத்த வரைக்கும் இராணுவத்தை சேர்ந்தவங்களும் அந்த நாடாளுமன்றத்துல இருப்பாங்க. அப்படி சிஎம்சியில் இருக்கிற அதிகாரிகளும் தலைவர்களும் இந்த நேஷனல் காங்கிரஸ்லயும் இருக்கிறாங்க. ஸோ இதையெல்லாம் நான் ஏன் சொல்றேன்னா, சீனாவினுடைய சிபிசி பொதுச் செயலாளராகவும் அதிபராகவும் சிஎம்சியினுடைய தலைவராகவும் ஒருத்தர் இருக்கணும்னா இந்த மூன்று அமைப்புகள்லையும் அதை தாண்டி இருக்கிற அதிகார மையங்கள்லையும் பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தால் மட்டும்தான் ஒருத்தர் அந்த இடத்துக்கு போக முடியும். அப்படிப்பட்ட பெரிய பொலிட்டிக்கல் சப்போர்ட்ல தான் சீன அதிபர் ஜி ஜின்பிங் 2013 சீனாவுடைய அதிபராகவும் இருக்காரு. 2012 சிபிசியினுடைய பொதுச் செயலாளராகவும் இருக்காரு, சிஎம்சியினுடைய தலைவராகவும் இருக்காரு. அவர் அதிபரானதுக்கு பிறகு சிபிசியையும் சிஎம்சியையும் தன்னுடைய முழு கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டாரு அப்படின்ற விமர்சனங்கள் இருக்கு. தன்னுடைய ஆதரவாளர்களை எல்லா இடத்துக்கும் கொண்டு வந்துட்டு தன்னுடைய எதிர்ப்பாளர்களை ஓரங்கட்டிட்டாரு அப்படிங்கிற குற்றச்சாட்டுகளும் அவர் மேல இருக்கு. சீனாவுடைய பொலிட்டிக்கல் ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு ஒரு ஓவர் வியூவாக புரிஞ்சிருக்கும். அதாவது பரந்தப்பட்ட பார்வையாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ அங்க என்ன நடக்குது அப்படிங்கிற அந்த விஷயத்துக்கு வருவோம். ஜி ஜின்பிங்கினுடைய பதவியை பறிக்கிறதுக்கான முயற்சி நடக்குதா அப்படிங்கிற சந்தேகம் வர்றதுக்கு சில முக்கியமான சம்பவங்கள்லாம் காரணம். அது என்னென்ன அப்படிங்கிறத இப்ப பாத்துடலாம். முதல் சம்பவம், மே 21 இருந்து ஜூன் 5 வரைக்கும் ஜி ஜின்பிங் எங்க போனார்?
அவர் எந்த விதமான அரசு நிகழ்ச்சிகள்லையும் பங்கேற்கல. வெளிநாட்டுல இருந்து யாராவது அரசியல் தலைவர்கள், வெளிநாட்டு தலைவர்கள் வந்தாலும் அவங்கள ரிசீவ் பண்றதுக்கான அந்த வழக்கமான நடைமுறையிலையும் அவர் ஈடுபடல. செய்திகள் எதுலையும் காண முடியல. சும்மா நலத்திட்ட உதவிகள், அரசாங்கத்தினுடைய செயல்பாடுகள் கண்காணித்தல் போன்ற எந்த விதமான இடங்கள்லையும் ஜி ஜின்பிங்கை பார்க்க முடியல. இதுதான் சந்தேகத்தினுடைய தொடக்க புள்ளி. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜி ஜின்பிங்க்கு முன்னாடி அதிபராக இருந்தவர் ஹூ ஜின்டாவ். இவர் அதிபர் பதவியை இழக்கிறதுக்கு முன்னாடி 2 வாரங்கள் இப்படிதான் காணாம போனாரு அப்படிங்கிற அந்த ரெஃபரன்ஸ் எடுத்துட்டு தான் இப்பவும் ஜி ஜின்பிங்கினுடைய பதவிக்கும் ஆபத்தா அப்படிங்கிற ஒரு கேள்வி முதல்ல வைக்கப்படுது. சீனாவுடைய முன்னாள் அதிபர் ஹூ ஜின்டாவை பத்தி இன்னும் சில விஷயங்கள் இருக்கு, அதை பத்தி பின்னாடி சொல்றேன். அதுக்கு முன்னாடி ஜி ஜின்பிங் 2 வாரம் எங்க போனாரு அப்படிங்கிற அந்த கேள்வி, அந்த சந்தேகத்தை சப்போர்ட் பண்ற வகையில சமீபத்துல வந்த சீன அரசாங்கத்தினுடைய அறிவிப்பும் முக்கியமாக பார்க்கப்படுது. அந்த அறிவிப்பு என்னன்னா, பிரிக்ஸ் கூட்டமைப்பினுடைய மாநாட்டில் சீன அதிபர் ஜி ஜின்பிங் பங்கேற்க மாட்டார். அவருக்கு பதிலாக சீனாவினுடைய பிரீமியர், அதாவது இந்தியாவோட கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா பிரைம் மினிஸ்டர் ரோல்ல இருக்கிற லீ கியாங், அவர் தான் பங்கேற்பார் அப்படின்னு சொல்லி சீன அரசாங்கம் சொல்லியிருக்காங்க. இது பெரிய சந்தேகத்தை எழுப்பியிருக்கு. ஏன்னா பிரிக்ஸ் மாநாட்டு, நம்ம பிரிக்ஸை பத்தி தெரியும், பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சீனா, சவுத் ஆப்பிரிக்கா மற்றும் சில நாடுகள் சேர்ந்த ஒரு கூட்டமைப்பு. இந்த மாநாட்டில் கடந்த 12 ஆண்டுகளாக ஜி ஜின்பிங் தவறாம கலந்துட்டு இருந்திருக்காரு. இந்த முறை மட்டும் ஏன் அவர் கலந்துக்கல அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய சந்தேகத்தை எழுப்பியிருக்கு. இந்த சந்தேகங்களை சப்போர்ட் பண்ற வகையில 3வது முக்கியமான ஒரு விஷயம் நடந்திருக்கு. அதுதான் ராணுவத்தில் இருக்கிற முக்கியமான அதிகாரிகளை நேஷனல் காங்கிரஸ்ல இருந்து நீக்கி அரசாங்கம் எடுத்த அந்த முடிவு. ராணுவ ஜெனரலாக இருக்கிற மியா ஹுவாவ், வைஸ் அட்மிரலாக இருக்கிற லீ ஹான்ஜோன், இவர் தான் சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃபும் கூட, அவரை நீக்கியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, சைனா நியூக்ளியர் எனர்ஜி கார்பரேஷன் அதனுடைய டெப்யூட்டி சீஃப் இன்ஜினியர் லியூ ஷெப்பாங், இவரையும் நீக்கியிருக்காங்க. இவங்க 3 பேருமே அதிபர் ஜி ஜின்பிங்கினுடைய லாயலிஸ்ட், அதாவது அவங்களுடைய நம்பகத்தன்மை, அவருடைய நம்பிக்கை லிஸ்ட்ல இருந்த முக்கியமான அதிகாரிகள் சொல்லப்படுது. அவங்கள முக்கியமான அதிகார மையத்திலிருந்து நீக்கியிருக்காங்க. இப்ப இந்த ராணுவ அதிகாரிகள் எல்லாம் முக்கியமான அதிகார மையத்திலிருந்து நீக்கப்பட்டதுனால சிஎம்சியினுடைய வைஸ் சேர்மன், ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, ஜாங் யூக்சியோ, அவருக்கு அதிகமான பவர் அங்க கிடைச்சிருக்கு. அதிகமான இன்ஃப்ளூயன்ஸும் சிஎம்சிக்குள்ள கிடைச்சிருக்கு. நான் ஏற்கனவே சொன்னது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். சிஎம்சியினுடைய தலைவராக ஜி ஜின்பிங் இருந்தாலும் அதை முழுமையாக கட்டுப்பாட்டில் வச்சுக்கிறது அப்படிங்கிறது வைஸ் சேர்மன் கையில தான் இருக்கு. அவர் தான் ராணுவத்தை வழிநடத்துறவர் அப்படிங்கிறத கூட நம்ம சொல்லலாம். ஆனால் முக்கியமான முடிவுகள் மட்டும்தான் ஜி ஜின்பிங் கைக்கு வரும். அப்படி இருக்கும்போது அந்த ராணுவத்தை தன்னுடைய கண்ட்ரோல்ல எடுத்துக்கிறதன் மூலமாக எப்படியாவது ஜி ஜின்பிங்கினுடைய ஆட்சியை கவிழ்த்தரணும்னு நினைக்கிறாரு ஜாங் அப்படிங்கிறது தான் இப்ப எழுந்திருக்கிற முக்கியமான விவாதமாக இருக்கு. அது மட்டும் இல்ல, வைஸ் சேர்மனா இருக்கிற ஜெனரல் ஜாங் யூக்சியோ பொலிட் பியூரோ உறுப்பினராகவும் இருக்காரு. அதனால அரசியல் தலைவர் மாற்றத்திலையும் அவருடைய பங்கு மிக முக்கியமாக இருக்கு. ஸோ ராணுவத்தை தன்னுடைய கண்ட்ரோல்ல எடுத்துட்டோம்னா அரசியல் மாற்றத்தையும் கொண்டு வந்துடலாம் அப்படிங்கிறது தான் ஜாங்கினுடைய திட்டம்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்ல, ஜெனரல் ஜாங்குக்கு ஹூ ஜின்டாவோ, அதாவது சீனாவுடைய முன்னாள் அதிபர், அவருடைய ஆதரவாளர்களுடைய சப்போர்ட்டும் இருக்கு. ஹூ ஜின்டாவை பத்தி பின்னாடி நான் ஒரு விஷயம் சொல்றேன்னு சொன்னேன் இல்லையா, அது இப்போ சொல்றேன். ஹூ ஜின்டாவுக்கு பிறகுதான் ஜி ஜின்பிங் அதிபராகிறாரு. அதிபரான ஜி ஜின்பிங் ஹூ ஜின்டாவை கொஞ்சம் கொஞ்சமாக ஓரங்கட்டுறாரு. 2022 நடந்த பார்ட்டி காங்கிரஸ் மீட்டிங்ல, முக்கியமான மீட்டிங் அது, அந்த மீட்டிங்ல ஹூ ஜின்டாவை வந்து உட்கார்றாரு. உட்கார்ந்தவரை அவர் கையில இருந்த ஃபைலை பிடுங்கிட்டு அப்படியே வெளியே தூக்கி எறிகிறாங்க. இந்த காட்சிகள் சர்வதேச அரங்கில் வீடியோவாக பதிவாகி பெரிய அதிர்வலையை ஏற்படுத்துச்சு. அதன் பிறகு அவர் கட்சியிலிருந்து ஓரங்கட்டப்பட்டு விட்டார். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜி ஜின்பிங் தன்னுடைய அதிகாரத்தை தக்க வச்சுக்கிறதுக்காக கட்சிக்குள்ள இருக்கிற பல்வேறு முக்கியமான நபர்களை எல்லாம் ஓரங்கட்டிட்டு தன்னுடைய ஆதரவாளர்களை உள்ள கொண்டு வந்தாருன்னு சொல்றேன் இல்லையா. அப்படிப்பட்ட ஒரு விஷயமாக தான் ஹூ ஜின்டாவோ ஓரங்கட்டப்பட்டதும் பார்க்கப்பட்டுச்சு. ஹூ ஜின்டாவோ ஓரங்கட்டப்பட்டாலும் அவருடைய ஆதரவாளர்கள் இன்னும் கட்சிக்குள்ள இருக்காங்க. அவங்க ஜி ஜின்பிங்க்கு எதிராக செயல்பட்டுட்டு தான் இருக்காங்க. அப்படி செயல்படுற குரூப் தான் இப்போ ஜெனரல், அதாவது சிஎம்சியினுடைய வைஸ் சேர்மன் ஜாங்குக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, ஒருவேளை ஜி ஜின்பிங்கினுடைய பதவி பறிக்கப்பட்டுச்சு அப்படின்னா அந்த இடத்துல ஜெனரல் ஜாங் யோக்ஷி தான் வருவாரா அப்படின்னு கேட்டா அதுவும் உறுதியாக சொல்ல முடியாது. ஏன்னா இன்னொரு பக்கம் வேங் யாங் அப்படின்னு சொல்லப்படுற சிபிசியினுடைய மூத்த தலைவர், அவர் அரசியல இருந்து ஒதுங்கிட்டாரு. இருந்தாலும் அவரை திரும்பவும் பதவிக்கு கொண்டு வரலாம் அப்படிங்கிற முயற்சி நடந்துகிட்டு இருக்கிறதாகவும், அதை சீனாவுடைய இன்டெலிஜென்ஸ் தரப்புல இருந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறதாகவும் ஒரு தகவல் இருக்கு. ஸோ ராணுவத்துல இந்த அதிகார மாற்றம், அதோட பிரிக்ஸ் மாநாட்டில் ஜி ஜின்பிங் பங்கேற்காதது, நடுவில் 2 வாரங்கள் ஜி ஜின்பிங் காணாம போனது, இப்படி இந்த 3 விவகாரங்களும் சேர்ந்துதான் இப்போ ஜி ஜின்பிங்கினுடைய அந்த ஆட்சி பறிபோகுதா அப்படிங்கிற அந்த கேள்வியை எழுப்பியிருக்கு. இங்க இன்னொரு விஷயத்தையும் நீங்க கவனிக்கணும். பொதுவா சைனாவில இருந்தோ சரி, நார்த் கொரியாவில இருந்தோ சரி, வரும் அரசியல் தகவல்கள் எல்லாம் யூகத்தின் அடிப்படையில தான் பெரும்பாலும் இருக்கு. காரணம், அந்த 2 நாடுகளும் தங்களுடைய அரசியல் எப்படி நடக்குது அப்படிங்கிறத
பெரிய அளவுல ரகசியமாக வச்சிருக்காங்க. இல்லாட்டி வெளிப்படைத்தன்மை முழுமையாக இல்லை அப்படிங்கறது கூட நம்ம சொல்லலாம். அது மட்டும் இல்ல, அங்க சமூக ஊடகங்களை பயன்படுத்துறதுக்கான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இருக்கு. ட்விட்டர், ஃபேஸ்புக் போன்ற அந்த சமூக ஊடகங்கள் எல்லாம் பயன்படுத்த முடியாத நிலைமையும் இருக்கு. அதனால அங்கிருந்து வர தகவல்கள் பெரிய அளவுல யூகங்களின் அடிப்படையில தான் இருக்கும். அப்படி இல்லைன்னா சீனாவுக்கு எதிராக இருக்கிற அமெரிக்கா போன்ற மேற்குலக நாடுகளுடைய இன்டெலிஜென்ஸ் தரப்புல இருந்து இப்படிப்பட்ட செய்திகள் கசிய விடப்படும். அது அந்த வெஸ்டர்ன் மீடியாஸ் மூலமாக செய்தியாகி உலகம் முழுக்க பரப்பப்படும். அப்படி பரப்பப்பட்ட ஒரு செய்தியாக கூட ஜி ஜின்பிங்கினுடைய இந்த பதவி பறிப்பு இருக்கலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி சீனாவை பத்தியும் வடகொரியா பத்தியும் இப்படிப்பட்ட செய்திகள் பல வெஸ்டர்ன் மீடியாஸ்ல வந்திருக்கு. அதனால ஜி ஜின்பிங்கினுடைய பதவி பறிக்கப்படுது அப்படிங்கிற அந்த செய்தி வேண்டுமென்றே உருவாக்கப்பட்ட ஒரு செய்தியாக கூட இருக்கலாம். ஆனால் நான் இப்ப சொன்னேன் இல்லையா, சம்பவங்கள் அது எல்லாமே நடந்திருக்கு. அதை சீன அரசு ஊடகங்களே வெளியிட்டு இருக்காங்க. இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, 21 மேல இருந்து ஜூன் 5 வரைக்கும் ஜி ஜின்பிங் வெளியே வரலன்னு நான் சொல்லியிருந்தேன். அதுக்கு இன்னொரு காரணமும் இருக்கலாம். அது அவருடைய உடல்நல கோளாறு. அவருக்கு ஏதாவது தீவிரமான பிரச்சனை இருந்திருக்கலாம். அதனால கூட அவர் வெளியே வராம இருந்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு யூகமும் எழுப்பப்படுது. அதன் பிறகு இன்னொரு காரணம் தான் அவருடைய பதவி பறிப்புக்கான அந்த நடவடிக்கை அப்படிங்கிறது. ஆனால் அவர் அந்த 2 வாரங்கள் தான் காணாம போனாரே தவிர அதன் பிறகு வெளியே வந்துட்டு தான் இருக்காரு. அதன் பிறகு கசகஸ்தான் நாட்டுக்கு போயிருக்காரு, ஈக்வேடார் நாட்டுக்கு போயிருக்காரு. அது தொடர்பான இமேஜஸ் எல்லாம் வெளியே இருக்கு. சோ ஜி ஜின்பிங்கினுடைய பதவி பறிக்கப்படுதா, ராணுவத்தினுடைய உதவி கொண்டு அவருடைய ஆட்சி கவிழ்க்க முயற்சி நடக்குதா அப்படிங்கிற அந்த கேள்வியை இந்த இடத்துல கேள்வியாகவே விட்டுட்டு போறதுதான் சரியாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நமக்கு கிளியர் கட்டான ஒரு டைரக்ஷன் கிடைக்கல. அப்படி அடுத்தடுத்த கட்ட நகர்வுகள்ல நமக்கு ஒரு டைரக்ஷன் கிடைச்சிச்சு, சில எவிடன்சஸ் கிடைச்சிச்சுன்னா நம்ம கிளியர் கட்டாக ஜி ஜின்பிங்கினுடைய ஆட்சி முடிவுக்கு வருது அப்படிங்கிற ஒரு கன்ஃபர்மேஷனுக்கு நம்மளால வர முடியும். ஆனால் இப்போதைக்கு அதுக்கான சூழ்நிலை இல்லை. அப்படி இல்லைன்னா நம்ம வெஸ்டர்ன் மீடியாஸுக்கு தகவல்களை கசிய விடுற மேற்குலக நாடுகளுடைய இன்டெலிஜென்ஸினுடைய இன்ஃப்ளூயன்ஸுக்கும் ஆளாகிற மாதிரி ஆகிரும். ஸோ இதை இந்த இடத்துல நம்ம விடுறது தான் சரியாக இருக்கும். அடுத்தடுத்த நகர்வுகள் என்ன அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து டிகோட் நிகழ்ச்சியில் பார்க்கலாம். வேறொரு வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி. ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ.